நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது. வரும் டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெற இருக்கிறது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சி கூட்டமெல்லாம் நடந்தது. ஏன் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு இவ்வளவு மெனக்கெடுகிறது? அந்த அளவுக்கு பஞ்சாயத்துகளை கூட்டி வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை காரணம். பல்வேறு மசோதாக்கள் எல்லாம் தாக்கல் செய்ய திட்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயமும் இருக்கிறது மத்திய அரசுக்கு. எதிர்க்கட்சிகளின் அழுத்தத்தை எல்லாம் தாண்டி என்ன செய்ய போகிறது, எப்படி சமாளிக்க போகிறது என்பதுதான் மத்திய அரசுக்கு இருக்கும் சவால். இது ஒருபுறம் இருக்க, தமிழ்நாட்டிலிருந்து 39 பேரை எம்பிக்களாக டெல்லிக்கு அனுப்பி வைத்திருக்கிறோமே, அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கும் பெருங்கேள்வியே. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரவில்லை என்று மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவினர். ஆனால் அந்த நிதியை எங்கு யாரிடம் கேட்க வேண்டும்? அதை கேட்கத்தானே அவர்களை எம்பிக்களாக்கி நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். அவர்கள் அதை கேட்டார்களா? நீட் தேர்வு என்று பேசி பேசியே ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்னமும் ரகசியத்தை சொல்லாமல் ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திமுகவினர் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலாவது நீட்டை ஒழிக்க ஏதாவது செய்வார்களா? நாடாளுமன்றத்தில் வாய் திறப்பார்களா? மணிப்பூர் வன்முறை சம்பவம், லஞ்ச வழக்கில் கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்னிறுத்தி நாடாளுமன்றத்தில் கூச்சல் போட்டு குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. அவர்களோடு திமுகவும் சேர்ந்து கொண்டு கூட்டத்தோடு கோவிந்தா போடும் வேலையை செய்ய திட்டமிட்டிருக்கிறது என்று தகவல்கள் வெளிவருகின்றன. ஆனால் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறது திமுக என்று கேட்டால் கடல்லையே இல்லையாமா என்ற காமெடிதான் அதற்கு பதில். என்ன கேள்வி கேட்டாலும் முதல்வர் சொல்லும் ஒரே பதில், திமுக கூட்டணியின் 39 எம்பிக்களை மக்கள் ஜெயிக்க வைத்து டெல்லிக்கு அனுப்பிவிட்டார்கள் என்று பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஆனால் அவர்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு அப்படி பெரிதாக திமுக என்ன செய்து கிழித்து விட்டது? நாடாளுமன்றத்தில் பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு தருவதற்காக வேண்டுமென்றே வெளிநடப்பு செய்வதுதான் இந்த திமுகவின் திட்டமே. இப்போது தெரிகிறதா, பாஜகவுக்கு மறைமுகமாக உதவ மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது திமுக என்பது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுவார்களா திமுக எம்பிக்கள்? மணிப்பூருக்காக கதரும் எம்பிக்கள் நம் மாநிலத்துக்காக வாய் திறப்பது எப்போது? நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் டெல்லியில் தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் தமிழ்நாட்டு எம்பிக்கள் அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் மதுரையிலிருந்து இணைகிறாரு. அதிமுகவிலிருந்து திரு காசிநாத பாரதி, வழக்கறிஞர் டாக்டர் GS மோகன், இல்லத்தரசி லெல்லி கல்பனா இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் சார், வழக்கமாக ஒரு குளிர்கால கூட்டத்தொடரோ இல்லை பட்ஜெட் கூட்டத்தொடரோ இல்லை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமோ கூட்டத்தொடரெலாம் நடந்தது அப்படின்னு வைங்களேன், வழக்கமாக எம்பிக்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில இருந்து மக்கள் இப்போ வாக்களித்து திமுகவுக்கு இப்போ 39 எம்பிக்கள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை 2019 மக்கள் கொடுத்தாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க திமுகவுக்கு. 38 பேர் கொடுத்தாங்க. ஆனா அவங்க போய் எந்த நிதியையும் பெற்று தரவில்லை. இந்த எய்ம்ஸை கூட முழுமைப்படுத்தவில்லை அவங்க தமிழகத்துல. அதுதான் செஞ்சது. திரும்பவும் ஒரு ஏதோ விபத்துல திரும்பவும் திமுக அதே மாதிரி ஜெயிச்சு இப்ப நாடாளுமன்றம் போயிருக்கிறாங்க. அவங்க செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போறாங்கன்னு பார்ப்போம். இதுவே 2017 அது ஓகே சார், செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, என்ன செய்யணும்?
என்ன இருக்கு? இல்ல அவங்க தேர்தலுக்கு வரும்போதே நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல. அந்த வாக்குறுதியை ஏதாவது செஞ்சிருக்காங்க. 525 வாக்குறுதி கொடுத்ததுல அது ஒரு 30 மாதம் பல்வேறு அழுத்தத்துக்கு பிறகு, அது குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர் கொடுத்த அழுத்தத்துக்கு பிறகு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அனைத்து பெண்களுக்கும் தரப்போறோம்னு சொல்லிட்டு கடைசி வந்து அது ஒரு 50% ஆளுகளுக்கு மட்டும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல சார், இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல அவங்க கொடுத்த வாக்குறுதி, அதுல அவங்க தான் நிறைவேற்றணும். ஆனா இப்ப வந்து மத்திய அரசுல நாடாளுமன்றத்துல அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கணும், எப்படி இருக்கணும்? அதான் சொல்றேன். இப்ப அவங்க கொடுத்த இந்த வாக்குறுதியவே நிறைவேற்ற முடியாத திமுக மத்தியில என்ன செய்ய போறாங்க? அது சமீபத்துல அவங்களுக்கான நிறைய ஈடுலாம் வந்தப்ப அவர் எப்படி போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாரு. அதுக்கு பிறகு அதெல்லாம் எப்படி வந்து அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது, இதெல்லாம் நம்ம பார்த்து மக்களே வந்து திமுகவிற்கும் பிஜேபிக்கும் தான் கள்ள கூட்டணி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய திமுக அங்க என்ன செய்ய போறாங்க? இன்னும் சொல்ல போனா நீட்டு விலக்கு வாங்கி தரேன்னு சொல்லி தமிழ்நாட்டு சொல்லி ஓட்டு வாங்கினாங்கல்ல, அது அவங்களால செஞ்சிட முடியுமாங்க? மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை இன்னும் தொடங்கப்படவே இல்லை. காம்பவுண்ட் வால் கட்டத்தோட இருக்கிறது. இடமெல்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில தான் எடுத்து கொடுத்துருக்கோம். அதை செய்யல. இன்னும் மீனவர் பிரச்சனை இருக்கிறது. இன்னும் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வாங்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வந்து இங்க இருந்து சிஎம் லெட்டர் எழுதுறாரே தவிர எதையும் உருப்படியே செய்யல. இதுவே இப்ப ஆந்திராக்கு எடுத்துக்கங்க, 16 எம்பி தான் வச்சிருக்காங்க. அங்க 15,000 கோடிக்கு இப்ப அவங்களுக்கு நிதி கிடைச்சிருக்குது, ஒதுக்கீடு இருக்குது மத்திய அரசுல இருந்து. பீகார் எடுத்துட்டா நிதிஷ்குமாருக்கு 26,000 கோடி வந்திருக்கிறது. இவங்க 38-39 எம்பியை வச்சு என்ன செய்ய போறாங்க? ஆனா சரவணன் சார், ஒரு நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப நீங்க சொன்ன 2 கட்சிகளுமே என்னன்னா அவங்க ஆட்சியில பங்கு வகிக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க எதிர்கட்சியா இருக்கிறோமே, எங்களால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாங்களே திமுக. 2014 அவங்க பண்ணி காமிச்சிருக்காரு இல்லையா எடப்பாடியாரு? காவிரி பிரச்சனைக்கு எம்பிகள் 22 நாள் அவையை முடக்கி பெற்று தந்தார். பல்வேறு சாலை திட்டங்கள் எல்லாம் பெற்று கொடுத்து நெருக்கி 1 லட்சம் கோடிக்கான திட்டங்களை தமிழகத்துக்கு பெற்று கொடுத்திருக்கிறார். இப்ப வந்து 1,78,000 கோடி மத்திய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு மொத்தமாக ஒதுக்குறதுல தமிழ்நாட்டுக்கு 7,000 கோடி மட்டும்தான் வந்திருக்குது. இதுவே பிற மாநிலங்களுக்கு அதிகமான தொகை போய் சேர்ந்திருக்கு. அப்ப அதை வாங்கக்கூடிய அளவுக்கு இத்தனை ஒரு 39 எம்பிக்கள் குரல் இருக்கக்கூடிய அளவுல அங்க இல்ல, செயல்படவில்லை. அப்ப இவங்க வந்து பிஜேபியோட சேர்ந்து இவங்க ஏதோ கூட்டம் ஏதோ செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கபலமா அவங்க மறைமுகமா செயல்படுறாங்க. தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்படி மறைமுகமான என்ன சொல்ல வரீங்க? இவங்க தான் எதிர்கட்சி கூட சேர்ந்துட்டு வெளிநடப்பு பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அவையை முடக்குறாங்க, கூச்சல் குழப்பம் போடுறாங்க, மணிப்பூருக்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. எதிர்கட்சியோ என்னெல்லாம் பண்றாங்களோ அவங்களோட சேர்ந்து இவங்களும் பண்றாங்களே. இல்ல இப்ப குறிப்பிட்ட இது வந்து விளம்பர மாடல் அரசு தானே திராவிட மாடல்ன்றது. அதனால அவங்க இதெல்லாம் பண்றாங்களே தவிர, போட்டோ ஷூட்டுக்காக பண்றாங்களே தவிர இவங்க எத்தனையோ இருக்கு. இப்ப இந்த கூட்டத்தொடர்ல மத்திய அரசு நெருக்கி 16 மசோதாக்களை இவங்க இது பண்ண போறாங்க. 5 புது மசோதாக்கள் அறிமுகம் பண்றாங்க. 11 மசோதாக்கள் பரிசீலிக்கப்பட்ட, முக்கியமா வக்பு வாரிய மசோதா, திருத்த மசோதா வரப்போகிறது. இப்ப இதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு எதிர்க்க போறாங்கன்னு இப்ப அடுத்து நடக்கக்கூடியது தெரியும். இப்ப நாளைக்கு வந்து அரசியல் சாசன நாள் கிடையாது, 27ஆம் தேதியில இருந்து இருக்க போகிறது பாராளுமன்றம். பார்ப்போம் இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம். நிச்சயமா 2019 எப்படி ஒரு தமிழகத்துக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் நிச்சயமாக இப்பயும் 2024 தருவாங்கன்றது. இல்ல சரவணன் சார், என்ன இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்களே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு? எப்படி இந்த கான்பிடன்ஸ்? அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய திட்டங்கள், அவங்க கையளவுல இருக்க திட்டங்களே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியாத திமுக எப்படி மத்திய அரசுக்கு எப்படி அழுத்தம் கொடுத்து செய்வாங்க? அது அவங்க பல்வேறு வகை ஊழல். இப்ப அதானி முறைகேடு எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலயும் லஞ்சம் கொடுத்திருக்காரு. 250 மில்லியன் கொடுத்திருக்காருன்னா தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு, இங்க அவர் இது மின் சூரிய சக்தி ஒப்பந்தத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? ஏன்னா அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது 2021 செப்டம்பர்ல தான் இருக்குது, அவங்க ஆட்சி வந்த பிறகு ஆயிருக்கிறது. அப்ப இதுல யாரெல்லாம் இன்வால்வ் இதெல்லாம் இருக்குல்ல, அதனால அதை பத்தி கேட்டாலே வந்து முதல்வர் சீறி உழுகிறாரு சொல்றாங்கல்ல. பாமகவுடைய தலைவர் ஐயா டாக்டர் ஐயா கேட்கும் பொழுது கூட அவர் வந்து எப்ப இதே மாதிரி கொடுப்பாரு, பேட்டி கொடுப்பாருன்னு சொல்லி அதையும் அசால்ட்டா கடந்து பாக்குறாரு இல்லையா? அப்ப ஒரு மக்கள் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து ஒரு பதில் தரல திமுக. அப்ப திமுகவுக்கு அதுல மறைமுக கூட்டு இருக்கிறது, அந்த ஊழல்ல தொடர்பு இருக்கிறது என்று தெரிகிறது. ஓஹோ, அப்ப எதிர்கட்சி எல்லாம் இது தொடர்பா ஏதாவது வெளிநடப்பு பண்றோம்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து வெளியில வந்துட்டு பாஜகவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா?
ஆமா, வந்துட்டு ஒரு காஃபியை சாப்பிட்டு உள்ள போயிட வேண்டியது, இதுதான் செய்வாங்க. நிச்சயமாக உரிய அழுத்தத்தை இவங்க மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட எண்ணம் மட்டுமில்ல, பொதுவான அரசியல் நோக்கங்களோட. புரியுது சார், புரியுது. பார்ப்போம் இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கு, என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நான் திரும்ப வர காசுநாத பாருங்க. இப்ப என்னன்னா, எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல போய் அங்க நம்மளுடைய மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை கேட்கணும். அதுதான் அவங்களுடைய கடமை, அவங்களுடைய பொறுப்பு. நம்ம மாநிலத்தில இருந்து நம்ம அனுப்பிச்சு வச்சிருக்கோம் இல்லையா 39 எம்பிக்கள், திமுக கூட்டணி எம்பிக்கள் எப்படி செயல்படுவாங்க, என்ன செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? 2019 என்ன செயல்பட்டாங்க? அதாவது அரசியலமைப்பு சட்டம் 85வது பிரிவு ஆர்டிகல் 85 ஹவு டு கண்டக்ட் த பார்லிமெண்ட்ல எப்படி இதை டிபேட்டை கொண்டு வரணும், இதை பற்றி சொல்லியிருக்கு. இதை செயல்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே செல்கிறார்கள். அங்கே ஆரோக்கியமான விவாதத்தை கொண்டு வந்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய சட்டங்களை இயற்றுவது தான் அந்த பாராளுமன்றத்தினுடைய வேலை. இந்த தமிழகத்தைச் சேர்ந்த 39 எம்பிக்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்றவர்களும் ஒரே ஒரு லாபம் என்னன்னா, டீ கடை வைத்திருக்கவர்களுக்கு வடை கடை வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம். திரும்ப 39 பேரும் போய் டீ வடையை சாப்பிட போறாங்க. அவ்வளவுதான் நடக்க போகுது. அண்ணன் கூட காஃபின்னு நாகரிகம் சொல்றேன், அடுத்தடுத்து சொல்ல வர்றேன். அதாவது அண்ணன் சொன்னாங்க, நீட்டை பத்தி சொன்னாங்க, போண்டாமணி காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அடிச்சு கேட்பாங்க சொல்லிடாத, திரும்ப கேட்பாங்க சொல்லிடாத, அந்த ரகசியத்தை சொல்லிடாதன்னு சொல்லுவார் பாருங்க போண்டாமணி கிட்ட ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த மாதிரி அந்த நீட் ரகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி பொய்யா அவங்க பிரதானமாக ஏமாற்றியது நீட்டை சொல்லி தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினாங்க. அடுத்து நகைக்கடன் வழங்கப்படும், கல்விக்கடன் வழங்கப்படும் சொல்லி ஏமாத்தினாங்க. அதுக்கு அடுத்தது எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோன்னு ஒரு செங்கல் மோடி வச்சுட்டு போனதே ஒரு செங்கல், அதையும் இவர் உதயநிதி எடுத்துட்டு விட்டார். மொத்தமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அண்ணனுக்கு தெரியும், சரவணன் அண்ணனுக்கு. அதாவது நீட் தேர்வு அரசியலமைப்பிற்கு உட்பட்டதா இல்லையாங்கிறது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து இந்தியா முழுமைக்கும் ஒரே மாதிரியான கல்வி முறை இல்லை, அதனால ஒரே மாதிரியான தேர்வு முறை கொண்டுட்டு வந்தது தவறுன்னு சொல்லி ஏற்கனவே அல்தாமஸ் கபீர், விக்ரம்ஜித் சேன் அண்ட் அனில் தவே பெஞ்சில் ஏற்கனவே ஆர்டர் ஆகி போயிடுச்சு. ஆனால் அதில் டிசெண்டிங் ஆர்டர் எழுதின அனில் தவே அவர்கள் முன்னிலையிலேயே திரும்ப ரிவ்யூ பெட்டிஷன் கொண்டு வந்து அதில் தான் முதலாக நீட் தேர்வு செல்லுபடியாகும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் கூட சப்ஜெக்ட் டு த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், அரசியல் சாசன அமர்வு ஒன்றை உருவாக்கி அதில் இது விவாதிக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே, அதை பொய்யா சொல்லி இப்போ நம்ம சொல்லலை. நம்ம 7.5% இடஒதுக்கீடை கொடுத்து இன்றைக்கு மருத்துவ கனவை கனவில் கூட காண முடியாத மாணவர்கள், கிராமப்புற ஏழை மாணவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்களுடைய இதில் 3466 பேர் இன்றைக்கு மருத்துவ படிப்பிற்கு சென்றிருக்கிறார்கள். நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறோம். யாரை ஏமாற்றி இன்றைக்கும் ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. ஆனால் நீங்கள் நீட் தேர்வினுடைய ரகசியம் தெரியும் என்று சொன்னீர்கள். இன்றைக்கு வரை அந்த அரசியல் சாசன அமர்வு நம்ம மாண்புமிகு நீதியரசர் ரிட்டையர்டான நீதியரசர் ராஜன் அவர்கள் தலைமையில் குழு அமைச்சிங்க, அதில் இதெல்லாம் வாங்கினீங்க, அதை உங்க மாநாட்டில் பறக்க விட்டீங்க, மக்கள்கிட்ட வாங்கின கையெழுத்தெல்லாம் உங்க மாநாட்டில் சேலம் மாநாட்டில் பறக்க விட்டீங்க. ஆனால் இந்த 40 எம்பிக்கள் அங்கே சென்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அதுக்கான இந்த திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு நீட் தேர்வுல முதல்ல என்னன்னா, இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருந்த இவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் அரசு தான். என்னன்னா இந்த 40 பேர் மட்டும் போய் எல்லாத்தையுமே செஞ்சிட முடியுமா? இல்ல, அதாவது தமிழகத்தினுடைய உரிமை குரலை எழுப்புவதற்கு தான் நீங்க அங்க செல்றீங்க. இப்ப இதே 2019 எடப்பாடியார் அவர்கள் கவர்மெண்ட்ல நம்மளுடைய ஏறக்குறைய ராஜ்யசபா அண்ட் லோக்சபா சேர்த்து 43 to 45 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 22 நாட்கள் காவிரி பிரச்சனையில அவையை முடக்கினாங்க. 205 டிஎம்சி தண்ணீரை கொண்டு வரணும், நீங்க உச்சநீதிமன்ற ஆணைக்கு பிறகும் கூட நீங்க ஸ்டெப்ஸ் எடுக்கல. அதனால அவையை முடக்கி அந்த 205 டிஎம்சி தண்ணீரை பெற்று தந்தார்கள் தமிழகத்தினுடைய உரிமைக்காக. நீங்க சொல்லியிருப்பீங்க, நீங்க அடிமை அரசு அப்படின்னு எல்லாம் எங்களை கேவலமா பேசுனீங்க. நாங்கள் அடிமை அரசாக இருந்து தமிழகத்திற்கு வர வேண்டிய திட்டங்களை 11 மருத்துவக் கல்லூரிகளை மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது எடப்பாடியார் அரசுல தான். ஏறக்குறைய கடந்த 10 ஆண்டுகளில் 13 மருத்துவக் கல்லூரிகளை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலிருந்து எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலிருந்து கொண்டு வந்தோம். ஆனால் நீங்கள் எந்த திட்டத்திற்காக அங்கே சென்று அவையை முடக்கி தமிழகத்தினுடைய நலனை ஒன்று அடுத்ததாக மணிப்பூருக்கு பிரச்சனை பண்ணாங்களே, இல்ல மணிப்பூரை விடுங்க, தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு தான் உங்களை அங்க அனுப்புறோம். நீங்க போய் மணிப்பூருக்கோ சவுதி அரேபியாவுக்கோ பேசுவதற்கு உங்களை அனுப்பவில்லை. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து முதல்ல நீட், ஏற்கனவே 18 பேர் இறந்திருக்கிறாங்க நீட் தேர்வு. அடுத்து காவிரி பிரச்சனை, உங்க தந்தையார் 1924 ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்தை 1974 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட வேண்டியதை புதுப்பிக்காததால் தான் காவிரி பிரச்சனை. இன்னைக்கு அங்க மேகதாதுல இன்னொரு அணையை கட்டுவதற்கு உங்களுடைய இந்தியா கூட்டணியை சேர்ந்த காவிரி பிரச்சனையில அதுதான் சொல்றேன். நீங்க அதாவது 18 to 20 ஆண்டுகள் மத்திய அரசுல நீங்க அங்க வைத்தீங்க. ஏறக்குறைய 2009 இது வரைக்கும் 2005 9 வரைக்கும்
மிருகபலத்தோடு இருந்தீர்கள். ஏறக்குறைய 9 அதுதான் அமைச்சர்கள். எனக்கு டவுட். இல்ல, அப்பவே அவங்க ஒண்ணும் பண்ணல. அதுதான் கேக்குறோம். இப்ப போய் அவங்க ஏதோ பண்ண போறாங்களா? அது வந்து நாங்க அனுதாபங்கள் யாருக்கு தெரிவிக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்ட இந்த கூட்டணியை நம்பி ஓட்டு போட்ட சிறுபான்மை மக்கள் உட்பட அத்தனை பேருக்கு தான் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கணும். வேற ஒண்ணுமே. ஏன்னா இவங்க 9 அமைச்சர்களை வைத்திருந்த போதே, கேபினெட் அமைச்சரா 5 பேர் இருந்த போது கூட தமிழகத்தினுடைய நலனுக்கு இவங்க காவிரி பிரச்சனை பண்ணிருக்கலாமே. நீர்வளத்துறை அன்னைக்கு கையில் எடுத்து நீங்க காவிரி பிரச்சனையில இறுதி தீர்ப்பை கொண்டு வந்து முடிச்சுட்டு போயிருக்கலாமே. 2007 வந்த தீர்ப்பை 2013 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து கண்டெம்ட் போட்டதுக்கு பிறகுதான் வந்து நீங்க வந்து அரசியல 205 டிஎம்சி வெளியிடப்பட்டது. நீங்க இவ்வளவு லிஸ்டே போட்டீங்க, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நாடாளுமன்றத்துல பேச வேண்டிய பிரச்சனை தான். இப்படி எல்லாம் நீங்க போகணும், பேசணும், இது தொடர்பா கேள்விகளை எழுப்பணும், அரசுடைய கவனத்தை ஈர்க்கணும்னு ஒரு கட்சியினுடைய தலைவரா மு.க. ஸ்டாலின் சொல்லி இருக்க மாட்டாரா? அவங்க எம்பிக்கள் முந்தா நாள் கூட ஏதோ ஒரு மீட்டிங் நடத்தி சொல்லியிருக்காரு. என்ன அங்க பிரச்சனை வருதுன்னா, இன்னும் வந்து கச்சத்தீவு பிரச்சனை எடுத்தீங்கன்னா 608 மீனவர்கள் இதுவரைக்கும் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு உண்மையாக மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் இருக்கும். இப்ப அங்க என்ன பிரச்சனை இருக்குன்னா, செந்தில் பாலாஜி வழக்கில் இருந்து ஆரம்பித்து அந்த நாணயம் வெளியிட்டு நாணயத்தால் நாணயத்தை சேர்த்த ஒரு தலைவருக்கு நாணயம் வெளியிட்டாங்கல்ல, ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து அன்றையில் இருந்த ஏற்கனவே மறைமுகமாக இருந்த அந்த உறவு வந்து இப்ப நேர்முக உறவாக பாஜகவோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அதனாலதான் அவர் அழைச்சிட்டு வந்து நாணயத்தை வெளியிட்டு அதற்கு பிறகு நீங்க அந்த நாணய வெளியிட்ட அன்றைக்கு நான் டிபேட் நீங்க வேணா எடுத்து போட்டு பாருங்க. இன்னும் ஓரிரு வாரங்களுக்குள்ள செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடைக்கும், அவர் வெளில வந்துருவாருன்னு நான் அந்த டிபேட்ல நான் பேசி இருக்கிறேன். அப்ப மொத்தமாக இவர்கள் வந்து ஏற்கனவே மறைமுகமா அவங்க கேலோ இந்தியாவுக்கு போய் அழைச்சதா இருக்கட்டும், செஸ் ஒலிம்பியாட்ல பண்ணதா இருக்கட்டும், இப்படி மறைமுக உறவுல இருந்தாங்க. அந்த நாணய வெளியீட்டுக்கு பிறகு நேரடி உறவிற்கு வந்து விட்டார்கள். இங்க ஆழ்ந்த அனுதாபங்களை யாருக்கு தெரிவிக்கணும்னா, அந்த கூட்டணி கட்சியில இருந்து வேங்கவேல் பிரச்சனையில கூட பேச முடியாம அண்ணன் திரும்ப இருக்காரு பாருங்க. உண்மையிலேயே தலித்துகளுடைய எழுச்சி நாயகனா இருந்தாரு. இப்ப எப்படி ஆனாருன்னு தெரியல, ஏன் இப்படி ஆனாருன்னு தெரியல. அவர்கள் தனி இயக்கம் நடத்துகிறார்களா இல்ல கிளைக்கழகங்கள்? ஒருவேளை இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் அங்க எழுப்புனா அவங்களுக்கு திரும்ப கேள்வி வரும் அப்படிங்கிறதுக்காக 22 நாள் அவைய அதிமுக முடக்கணுச்சு. அப்படி ஒரு 22 நாள் அவைய வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முடக்கியது என்றால் செந்தில் பாலாஜி திரும்பவும் உள்ள போயிடுவார். செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பொன்முடியின் வழக்கில் இருந்து எத்தனையோ வழக்குகளில் இவர்கள் வந்து பயமுறுத்தி வச்சிருக்காங்க. சபரீசன் இப்ப அண்மையில கூட அதானியை சந்திச்சதா சொல்றாங்களா. அமெரிக்க நீதிமன்றத்தில் இன்னைக்கு 2500 கோடி ரூபாய் ஊழல் வழக்குல அதுல தமிழகத்தினுடைய சூரிய மின்சக்தி திட்டமும் சேர்ந்திருக்கிறது. இன்னும் ஊழல் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் இப்ப ஒட்டுமொத்தமாக அதுல சபரீசன் எல்லாம் நிச்சயமா அவருடைய இது வரும். அப்ப அவங்க வந்து மத்திய அரசோடு அங்கம் வகித்து அவர்களுடைய கூட்டணியில மறைமுக கூட்டணியில இருக்கிறதுனால அவர்களை எதிர்த்து இவர்களால் ஒரு அணுவை கூட இவர்களால் அசைக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்ட தமிழக மக்கள் அப்படி போய் அங்க கேள்வி கேட்கலன்னு வைங்களேன், இங்க இருக்கிற மக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏன் நீங்க அங்க போய் பேசல? அதைத்தான் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் கேட்கிறார். உங்களுடைய வாரிசுகளை வளர்த்துக் கொள்வதற்காக மட்டுமே அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைக்கு கூட சொல்றாங்க, குடும்ப அரசியல், அதாவது இருக்கின்ற கழக உடன்பிறப்புகள் எல்லாம் குடும்பமா கருதுறது அதிமுக. தன்னுடைய குடும்பத்தை மட்டுமே அரசியலுக்கு கொண்டு வந்து தன்னுடைய குடும்ப அரசியலுக்காக மற்ற மக்களை வந்து முட்டாள்களாக ஏமாற்றி கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகங்கிற கருத்தை பதிவு வைக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க 2019 இருந்து 24 வரைக்கும் என்ன அங்க செஞ்சீங்க? பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து ஒரே ஒரு நிகழ்வை காட்ட சொல்லுங்க. எங்களால சொல்ல முடியும், நூற்றுக்கணக்கான நிகழ்வுகளை எங்களால் சொல்ல முடியும். நாங்க மத்திய அரசுல என்றைக்குமே அங்க வகித்தது கிடையாது. ஒரு சில மாதங்கள் எங்காவது இருந்திருக்கலாம், இல்ல 6 மாதம் தம்பித்துறை என்ன ஒரு பீரியட் ஒரு 2 வருடங்களோ 1.5 வருடங்களோ இருந்தாங்க, அவ்வளவுதானே தவிர. ஆனால் நீங்க வந்து ஏறக்குறைய 18 ஆண்டுகள் மத்திய அரசுல அங்க வகித்த போது என்ன பெற்று தந்தீர்கள்? இப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதை பேசுவதற்காக இப்ப தேர்ந்தெடுத்து போயிருக்கிறாங்க? என்ன பேசுவாங்களா மாட்டாங்களாங்கிறது நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஈவன் வக்ஃப் வாரியம் பற்றிய பிரச்சனையில உங்களை நம்பி வாக்கு போட்ட அந்த சிறுபான்மை மக்கள், நாங்க வந்து பாஜகவில் இருந்து மிக தெளிவான முடிவை எடப்பாடியார் அறிவித்து விட்டார். இருந்த போதிலும் கூட சிறுபான்மை மக்கள் இன்னமும் சற்ற ஏதோ சந்தேகத்தில் அவங்க வாக்களிக்கலை. ஆனா உங்களை நம்பி வாக்களித்த அந்த மக்களுக்கு இப்ப வக்ஃப் வாரிய பிரச்சனையில என்ன செய்ய போறாங்க? பேசுவாங்களா இல்லையா? வழக்கம் போல வெளிநடப்பு பண்ணிட்டு நாடகம் போடுவாங்களா? சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. வரேன் மோகன் சார், நாடாளுமன்றத்துக்கு போய் தமிழகத்துக்காக குரல் கொடுக்கணும், உரிமைகளை மீட்டெடுக்கணும், இப்படிலாம் நம்ம பேசணும். இன்னைக்கு அதை செய்யறோமா சார்? செய்வாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செய்வாங்களா? எப்ப சார் ஆட்சி முடிஞ்சா? இப்ப இது மாதிரிலாம் கிண்டலா கேட்காதீங்க. நியாயமா ஒரு கேள்வி செய்வாங்க. ஆட்சி முடிச்சு இல்ல நீங்க என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றீங்க. என்ன கிண்டல் இதுல? செய்வாங்களா? செய்வாங்க. நீங்க ஒண்ணும் செய்யல, சும்மா ஏன் பேசுறீங்க?
அதாவது என்ன சும்மா என்ன பேசுறாங்க? வெள்ளிக்கிழமை இல்ல, என்ன கேட்டீங்க? இருங்க, இருங்க. 18 என்ன ஆட்சி- சொல்றாருன்னு கேட்போம். 18 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தாங்களா இல்லையா? இல்ல, காசி சார் மத்திய மத்திய என்ன அரசுல- பேசுறாருன்னு கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லுங்க சொல்லுங்க. கடந்த வெள்ளிக்கிழமை அண்ணா அறிவாலயத்துல எம்பிகள் எல்லாம் அழைத்து நீங்க வந்து கிட்டத்தட்ட 39 எம்பிங்க இருக்காங்க, பாண்டிச்சேரி சொல்லிட்டு 40 எம்பிகள் இருக்காங்க, நீங்க பாராளுமன்றத்துல என்ன பேசணும், உங்க தொகுதியில என்ன பாதிப்பு, ஓஹோ, அதெல்லாம் நீங்க குரல் 40 பேர் கலந்துக்கிட்டாங்களா சார்? கலந்துப்பாங்க. நீங்க என்ன கலந்துப்பாங்களா? கலந்துக்கிட்டாங்க. நடந்து முடிஞ்சதான் நான் கேக்குறேன். எனக்கு இன்னைக்கு doubt தானே சார். சார், இன்னைக்கு தானே 40 பேர் கலந்துக்கிட்டாங்களா? கலந்துக்கிட்டாங்க. எப்படி சார் மற்ற கட்சி எம்பிக்களை நீங்க கூப்பிட்டு அவங்க வந்து கலந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதத்தான் அவங்க சொல்லுவாங்களா? அப்ப அவங்களுக்குன்னு தனியா உரிமை எல்லாம் கிடையாது. அதுதான் அவர் என்ன 40 பேர் இல்லையே, சொன்னாங்க. கேளுங்க. திமுக எம்பிக்கள் தான் கலந்துக்கிட்டாங்க. சரி, திமுக எம்பி எத்தனை பேரு சொல்லுங்க. திமுக எம்பிகள் வந்து கிட்டத்தட்ட 22 பேர் வச்சுங்களேன். காங்கிரஸோடு சேர்த்து 40 பேர் மொத்தம் அலைன்ஸ் நான் சொன்னேன். பிளஸ் அதான் சார் நாங்களும் கேக்குறோம். நீங்க ஒட்டுமொத்த கூட்டணிக்காரங்களையும் கூட்டணியில வெற்றி பெற்ற எம்பிக்கள் 40 பேர்த்தையும் கூப்பிட்டு வந்து நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க பேசணும்னு திமுக சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. இவங்க சொல்ல முடியும். யாருக்காக சொல்ல வேண்டும்? மக்களுக்காக தானே சொல்ல வேண்டும். அந்த கருத்து அடிப்படையில் தான் வெள்ளிக்கிழமை கூட்டப்பட்டு உங்களுடைய தொகுதியில, உங்க தொகுதியில பழைய பாராளுமன்றத்திலையும் கூப்பிட்டு உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அவங்களோட சேர்ந்து உங்க தொகுதியில என்ன குறைகள் இருக்கு அதையெல்லாம் நீங்க சேர்த்து இப்போ இருக்கின்ற பாராளுமன்றத்துல நீங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 6 வருஷமா அதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. எதிர்க்கட்சியா தானே இருக்கும், ஆளுங்கட்சியா இருக்கும். முன்னாடி 2019 to 24 வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருந்த கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சேம் எம்பிக்கள் தான். 15க்கும் மேல நான் சொல்ல மினிமம், அதுக்கு மேல எல்லாருமே சேம் எம்பிக்கள் தான். அதே வாரிசுகள். என்ன பிரச்சனை இல்ல, நீங்க குரல் தான் கொடுக்க முடியும், நியாயத்தை கேட்க முடியும், அதை நிறைவேற்றுவது வந்து மத்திய அரசு தான். அப்ப நம்ம என்ன சொல்லி ஓட்டு கேட்டிருக்கணும்? இருக்கிற நாங்க ஆட்சிக்கு வரலன்னா எங்கனால குரல் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனா நம்ம என்ன சொன்னோம்? நாடாளுமன்றத்துக்கு போய் நாடாளுமன்றத்தை தலைகீழ திருப்பி போட்டு நீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்துருவோம், எய்ம்ஸ் புடுங்கிட்டு வந்துருவோம் அப்படி சொன்னமே. அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. ரகசியத்தை சொல்லிடுறோம். அப்படி எல்லாம் சொல்லல. முறையாக எது பெற வேண்டுமோ அது போராடி பெறுவோம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, போராடுவதுக்கு தானே இன்னைக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்தில் கூடி இருக்க போது இங்க இருக்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு தான் அந்த தலைவர் சொல்லியிருக்காரு. என்னென்ன இங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜிஎஸ்டில 33 விழுக்காடு இருக்கும்போது அது முறையா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 16 திட்டக்குழுல 41% தான் பண்ணாங்க. அப்ப அந்த 41% பண்ணும் போதும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 11 மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்ல எங்களுக்கு 50 விழுக்காடு வேணும், அதை நீங்களும் குரல் கொடுக்கணும் பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொன்னதன் கருத்தை ஏற்றுக்கொண்டு இப்போ ஈவன் ஜிஎஸ்டிலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடி நிலுவையில் இருக்கு. அதை நீங்க குரல் கொடுங்க. ஏன் அதை அவங்க வச்சிருக்காங்க? ஏன்னா பல திட்டங்கள் வந்து அதனால வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சோ அதனால டெவலப்மெண்ட் குறைக்கப்பட்டிருக்கிறது, டெவலப்மெண்ட் இல்லாம இருக்கு தமிழ்நாட்டில். சோ இதெல்லாம் நம்ம குரல் சார் கேட்கதான் 2021க்கு சார் கேளுங்க மிஸ்டர் மோகன் சார் क्वेश्चन வாங்கிக்கோங்க. 2021ல இங்க நம்ம மாநிலத்துல ஆட்சிக்கு வந்தாச்சு. சரி சரியா? அப்ப நமக்கு அங்க எத்தனை எம்பிக்கள் இருந்தாங்க? இதே 38 எம்பிக்கள் இருந்தாங்க. 39க்கு பதிலா 38 எம்பிக்கள். ஒரு எம்பி கம்மியா. நம்ம என்ன கேட்டு வாங்கிட்டு வந்தோம் சொல்லுங்க சார். திமுக கூட்டணி எம்பிக்கள், திமுக மற்றும் கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்றத்துக்கு போய் பேசி சாதிச்சு இத வாங்கிட்டு வந்தாங்கன்னு ஏதாவது 1ல இருந்து ஒரு 3 சொல்லுங்க. சரி, மத்திய அரசுடன் போராடி நம்ம வந்து பல மருத்துவக் கல்லூரி கொண்டு வரலையா? யாரு கொண்டு வந்தாங்க? நீங்க கொண்டு வரல. யாரு நீங்களா கொண்டு வரல? அவங்க பிஜேபி ஆதரவோட தான் கொண்டு வந்தீங்க. அதெல்லாம் அதுக்கு உறுதுணையா இருந்தீங்க. ஒரு வழக்கறிஞர் பிஜேபி ஆதரவோட தான் அதுக்கு உறுதுணை நீங்க கேக்குறோம். நீங்க தனிப்பட்ட முறையில் கொண்டு வரீங்க. பிஜேபி ஆதரவோட தான் கொண்டு வந்தீங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தாங்களா இல்லையா? நாங்க கூட்டணியில இருந்தா வாங்கணும். நீங்க ஆட்சியில இருந்தீங்களா 18 ஆண்டுகள்? 18 ஆண்டுகள் மத்திய அரசுல ஆட்சியில இருந்தீங்களே, 9 அமைச்சர்களை வச்சிருந்தீங்களே, அப்ப சொல்லுங்க என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அதைத்தான் நாங்க கேக்குறோம். என்ன சொல்லுங்கன்னா எல்லாமே திட்டங்கள் ஊழல் வழக்கதாக கொண்டு வந்தீங்க. 2G போன்ற ஊழல் வழக்கதாக. அவர் என்ன கேக்குறாரு தெரியுமா? வேணா உங்களுக்கு புரியல இன்னொரு தடவை விளக்கட்டுமா? நல்லா சொல்லுங்க. இன்னொரு தடவை விளக்குற அவர் சொன்னதும் உங்களுக்கு புரியலன்னு வைங்களேன். இருங்க என்னன்னு விளக்குறேன்னா, நம்ம 2019ல இருந்து இதே 38 எம்பிக்கள் இப்போ ஒரு எம்பி ஜாஸ்தியா 39 எம்பிக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த 5.5 ஆண்டு காலத்துல
திமுக எம்பிக்கள் கூட்டணிக்கார எம்பிக்கள் எல்லாம் போய் டெல்லியில உட்கார்ந்து நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து என்னென்னலாம் பேசணும், என்னெல்லாம் நமக்கு திட்டங்கள் வந்துச்சு, ஏதாவது இருந்தா ஒரு 3 சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதா? இதுக்கு மேல என்ன விளக்குறதுன்னு எனக்கு தெரியல. கேளுங்க, நீங்க அலைன்ஸ் இருந்ததுனால தான் பிஜேபி உங்களுக்கு ஒதுக்குச்சு, இல்லாட்டி ஒதுக்கி இருக்க மாட்டாங்க. அப்படியா? அதான் அடிப்படை. நீங்க என்ன சார் இது? அவர் கேக்குறாரு. அப்ப காங்கிரஸோட கூட்டணியில இருந்தீங்களே, 10 ஆண்டு காலம் இருந்தீங்களே, கொண்டு வந்தீங்க. சொல்லணும், பல இண்டஸ்ட்ரியல் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. வர்றதெல்லாம் மத்திய அரசுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன் இல்ல? நீங்க சரியா பாக்குறீங்க. இல்ல நான் சொல்றேன், எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணல? 11 மருத்துவக் கல்லூரி மத்திய அரசோட ஒப்புதலோட தான் இங்க கொண்டு வரப்பட்டது. நீங்க சரியா பார்க்கலன்னு அர்த்தம். ஆகவே நீங்க வந்து நீங்க எதுவுமே கொண்டு வரல நாங்க சொல்லல, நீங்களும் தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, எங்க அவங்களோட மோகன் சார் அவங்க கிட்ட கேட்டா நாங்க 11 மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம், சட்டக்கல்லூரியை கொண்டு வந்தோம், இந்த திட்டத்துக்கு நாங்க அங்க வாங்கிட்டு வந்தோம் எல்லாம் சொல்லுவாங்க, லிஸ்ட் வச்சிருக்காங்க. அது மாதிரி 5.5 ஆண்டு காலத்துல மறுபடியும் அதே கேள்விக்கு தான் வர. இந்த 5.5 ஆண்டு காலத்துல திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் பேசி போராடி இத வாங்கிட்டு வந்தோம் ஏதாவது இருக்கா? ஐஎன்டிஏ கூட்டணியோடு இந்த வாட்டி ஆட்சி அமைத்தால் நம்முடைய திட்டங்கள் வந்து கொண்டு வருவதற்கு எளிதாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்ற கருதுதான் ஐஎன்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்ப நீங்களே ஏமாத்திட்டீங்க, இல்ல இல்ல மக்களையும் ஏமாத்திட்டீங்க. நீங்க ஏமாத்துறீங்க பிஜேபி. காவிரி பிரச்சனையில பிஜேபி ஏமாத்துறீங்க. புரியல என்ன 11 மருத்துவமனை அலோவ் பண்ணாங்க, அவங்கள ஏன் நீங்க அலையன்ஸ் வெச்சுக்கல? என்ன சார் இது வம்பா? இந்த கூட்டணி வந்து நீங்க அப்ப பிஜேபி மோகன் சார் அப்படி எல்லாமே வெளியில போட்டீங்க. ஏன் பிஜேபி கூட போகலன்னு ஆதங்கம் வருது பாருங்க. அதுலயே புரிஞ்சிருச்சு என்ன அரசியல் கணக்குன்னு. தமிழ்நாட்டுக்கு எப்படி தருவாங்க? யாரை நம்புவாங்க? என்ன சார் கூட்டணி இருக்கும்போதே பல மருத்துவமனை கொடுத்த இது லாஜிக் ஏதாவது இருக்கா? என்ன கொடுப்பாங்க? லாஜிக் ஏதாவது இருக்கா? ஏன் கூட்டணி போலன்னு கேக்குறீங்களே, எதிர்பார்க்கறீங்க. என்ன சார் இது? சார் கூட்டணி இருந்தா நாங்க எத்தனையோ குரலாக ஒலிக்கிறார். தமிழக அரசுக்கு ஆதரவா இருக்கீங்களா இல்ல மத்திய அரசுக்கு ஆதரவா பேசுறீங்களான்னு எனக்கு டவுட் ஆயிட்டல. அதனால அப்படி கொஞ்சம் சைடா அப்படி நீங்க ஏன் நடுநடுல இல்ல சார் உங்களுடைய ஆதங்கத்தை பார்த்து எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. அதிர்ச்சியா இல்ல தெரியல உங்களுக்குன்னு சொல்றேன் நான். இல்லங்க சார் பின்ன மக்களை ஏமாத்தல. இல்ல அவங்க ஏன் நடுவுல பேசுறாங்க? சரி இருக்கிற கூட்டணி அடிப்படையில தான் நம்ம உரிமையை தான் கேட்க முடியும். நீங்க போய் எப்படி கேட்பீங்க? மறுபடியும் இல்ல எனக்கு இன்னொரு டவுட் வருது. இப்ப கூட்டணி இருந்தா தான் வரும், கூட்டணி இருந்தா தான் வரும்னா ஏதோ பிளான் பண்றீங்களோ? அடுத்தது ஆட்சியில இருக்கணும், திட்டங்கள் வேணும்னா நம்ம கூட்டணிக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பாஜக கூட ஏதோ மறைமுகமா இருக்கிறதெல்லாம் நேரடியாவே இனிமேல் நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம்னு ஏதாவது எப்படி வச்சிருக்கீங்களோன்னு சந்தேகம். வேற எப்படி உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும்? முதல்ல ஏன்னா நேஷனல் பார்ட்டியோட நாங்க ஐஎன்டிஏ கூட்டணியோட காங்கிரஸ் இருக்காங்க, நாங்க அவங்களோட பயணிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உங்களோட கூட்டணி பயணித்த நீங்கள் விட்டுட்டீங்களேன்னு தான் கேட்டேன் நான். இல்ல நீங்க எதுக்கு ஆதங்கம் பண்றீங்க? புரியல. அதுதான் அது போலதான் எங்களுடைய யார் கூட்டணி வைக்கணும், யார கூட்டணியில இருந்து துரத்தி விடணும்னா அது அந்தந்த கட்சிகளோட மத்தியில இணக்கமா இருந்தாதான் பல்வேறு நல திட்டங்களை கொண்டு வர முடியும். நீங்க அப்படி இருந்தீங்க. 2018 பிரதமர் இங்க வந்த போது மத்தியில இணக்கமா கூட கிடையாது. என்ன தெரியுமா பண்ணாங்க? அபிஷியலி ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாங்கன்னா ஒரு சிஎம் போய் ரிசீவ் பண்ண வேண்டியது அபிஷியல். ஆனா அதுக்கே நம்ம என்ன பண்ணோம்? கருப்பு கொடி காட்டி அப்படியே நீங்க போங்கன்னு கருப்பு பலூன் விட்டோம், கருப்பு கொடி காட்டணும், கோ பேக் எல்லாம் சொன்னோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அதே நீங்க ஏடிஎம்கே மோடியா லேடியான்னு கேட்டீங்களா? இதுக்கு ஏதாவது இணக்கமா இருக்கிறது ஏன் அப்படின்னு அன்னைக்கு கேள்வி கேட்டோம். ஆனா இன்னைக்கு அபிஷியலா இணக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா திசை மாறுது, அரசியல் என்பது வேறு, களம் மாறுது, கூட்டணி என்பது வேறு. நீங்க நல்லா புரிஞ்சுதா இருந்தாங்க. நீட் ஏதாவது ஒண்ணு பேசி எதிராக அவங்க ஆட்சியில இருக்காங்க இல்லையா? மாநிலத்தை நம்ம ஆட்சியில கொடுத்தாங்களா இல்லையா? இருக்கின்ற எதுவா இருந்தாலும் போராடி உரிமைக்காக போராடுறோம். குழப்பத்தில் இருக்கீங்களா? என்ன குழப்பறீங்களான்னு எனக்கு தெரியல. நாங்க வந்து தெளிவா இருக்கோம். புரியல. கூட்டணி வேறு கட்சி வேறுன்னு இப்ப சொல்றீங்க. ஏன் கூட்டணியில இல்லன்னு அப்ப கேக்குறீங்க? கூட்டணியில இருந்தா தான் இணக்கமா இருக்குன்னு சொல்றீங்க. ஏன் இவ்வளவு குழப்பம்? சார் அப்படிதான் சார் இப்ப பெற்று நம்ம எல்லா திட்டங்களும் அப்படிதான் பெற்று இருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ வந்து என்ன பெற்றீங்க சொல்லுங்க. என்ன திட்டம் பெறல?
அத்தனை திட்டங்களை லட்சத்தீவை மீட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒரு காவிரி பிரச்சனையை தீர்த்துட்டீங்களா? காவிரி பிரச்சனை நீட்டை விலக்கிட்டீங்களா? எய்ம்ஸ் கொடுத்துட்டீங்களா? நீட் வந்து காமன் இஷ்யூ சார். அது you cannot do that. அது வந்து உச்ச நீதிமன்ற சபாநாயகர் மாதிரியே பேசுறீங்க பாத்தீங்களா? சபாநாயகர் மாதிரி இல்ல, உண்மையை தான் பேசுறோம். அதனால சில இது வந்து உண்மையை ஏன் சார் 21க்கு முன்னாடி பேசல? உண்மையை ஏன் சார் 24 எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசல? உண்மையை வந்து இன்னைக்கு சொல்றீங்கல்ல, இதுதான் உண்மை சார். உண்மையை இன்னைக்கு சொல்றீங்கல்ல சார், 24 ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு சொல்றீங்கல்ல. 26லயும் உண்மை பேசுவோம், வெற்றி பெறுவோம். அது மாற்று கருத்து இல்ல. நீட்ட நம்மால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு 26 எலெக்ஷன்ல பேசுவாரா? அதுக்கான கமிஷன் வச்சோம். அந்த கமிஷன் அடிப்படையில உரிமை கேட்டோம். அதெல்லாம் பெண்டிங் வச்சாங்க. கமிஷன் தான் உங்க வேற என்ன பண்ண முடியும்ன்றீங்க? அப்புறம் எங்க போய் பேச போறீங்க? அது மத்திய அரசுடைய ஒரு கேள்வி வச்சுக்கிட்டே இருக்கேன். எம்பிக்கள் அங்க போய் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு பதில் உண்டா? அதுக்கு தான் அவங்க வந்து கேள்வி எழுப்பாங்க சார். இந்த மாதிரி எங்க மாநிலத்திற்கு உரிமையை நீங்க தரவில்லை, ஜிஎஸ்டி பணம் ஒதுக்கல, பிளஸ் பல திட்டங்கள் வந்து பாதிக்குது. கேட்கறது தப்பா? நான் கேக்குறேன் சார். அதத்தான் கிடைச்சதா கேக்குறோம். இனிமேல் தான் நேத்து தான் பேசிருக்காங்க. அதை பத்தி நீங்க பேசணும், நீங்க வந்து மத்திய அரசோட பேசணும் சொல்லிருக்காங்க. நேத்து தான் நான் கூடி இருக்கு. போக 26 ஒரு செஷன் நடந்ததே சார். டிசம்பர் 20 மாசங்களுக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்தது, இடைக்கால பட்ஜெட். அதுல என்ன பேசணும் நம்ம? அதுக்கும் முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டத்தொடர்கள்லாம் நடந்தது, அதுல எதுவுமே பேசலையே. மணிப்பூர பிரச்சனையா காமிச்சு வெளியில வந்தோம். நம்ம ஊர் பிரச்சனையை பேசறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு இதா இருக்கு? பிரச்சனை வந்து ஓவரால் பிரச்சனை சார். அது எல்லாம் ஐஎன்டிஏ பிரச்சனை. அவங்க தமிழ்நாட்டு பிரச்சனை பேச அவங்களுக்கு ஆதரவா தான் இருந்தோம். என்ன கேட்கறது? மணிப்பூருக்கு நாங்க ஆதரவா தானே இருந்தோம். அங்க பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்ல இங்க விலைவாசி ஜாஸ்தியாகி பத்தி எரிஞ்சுக்கிட்டு அது கேட்கலையா? நம்ம ஊர்ல விவசாயிகள் நம்ம ஊர்ல மீனவர்களை கொண்டுகிட்டு இருக்காங்க. லட்சத்தீவு பிரச்சனை அதுக்கு என்ன பண்ணீங்க? மணிப்பூருக்கு தான் நாங்க பேசுறோம். நீங்க சொல்வதை போல கச்சத்தீவின் சார்பாக அதுவும் குறிப்பாக மீனவர்கள் பாதிக்கின்றார்கள். அதனால நீங்க சரியான முறையில் நடவடிக்கை கேட்க முடியும். அவங்க கேட்க சொல்லிருக்காங்க சார். 5 ஆண்டு காலமாக நம்ம தானே எம்பியா இருக்கிறோம், நம்ம தானே கேட்கணும். ஏன் கேட்கல? ஏன் ஒண்ணும் பண்ண முடியல? 5.5 வருஷமா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. இது வந்து சாதாரண மேட்டர் இல்ல சார். ஸ்ரீலங்கா இஷ்யூ இருந்தாலும் நீங்க ஓட்டு கேட்கும்போது சாதாரணமா இருங்க. அந்த 520 வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல, எடுங்க பாப்போம். கச்சத்தீவை மீட்போம் இருக்கா இல்லையா எடுத்து பாருங்க. சொல்லி இருக்கமா இல்லையா? அது சாத்தியம் இல்ல. எதுக்கு நம்ம சொன்னோம்? நீங்க எத்தனை நீங்க அதுக்கு முன்னாடி சாத்தியம் மக்களை ஏமாத்திரோட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் கொடுத்ததில்லை. பரிசீலனை செய்வோம், போராடுவோம் என்றுதான் சொல்லி. யாரா இருந்தாலும் மாதிரி நீட் தேர்வு ரகசியம் தெரியும்னு சொல்லி எல்லாம் ஏமாத்தினது. யாரா இருந்தாலும் ஒரு கட்சி முயற்சி தான் செய்யும். அதுவும் மத்திய அரசு. நீங்க வந்த அரசு முயற்சி பண்ணுவீங்க. அதிமுக ஆட்சியில இருந்தா அவங்க செய்யல, அவங்க கேட்கல, அவங்க கொண்டு வரலன்னு பேச வேண்டியது. நீங்க எம்பி ஆனீங்கன்னா நாங்க பேசத்தான் முடியும். என்ன பண்றது? நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. காவிரிக்கு ஆணை அமைச்சது யாரு? முல்லை பெரியாறு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்குது? 205 டிஎம்சி. உங்க கவர்மெண்ட் தான் அங்க இருக்கு 10 ஆண்டுகள். ஆனா 2012 அம்மா கேஸ் போட்டு கண்டெம்ட் போட்டதுக்கு பிறகுதான் அது அரசியல்ல வந்துச்சே தவிர உங்க மத்திய அரசு ஆரம்பத்துல இருந்தே நாங்க இதெல்லாம் பண்ணோம், நாங்க இதெல்லாம் பண்ணோம்னா ஒரு லிஸ்ட் போடுறாரு. பேக்ரவுண்ட் நீங்க வெரிஃபை பண்ணுங்க. எஸ், அவரு கரெக்டா தான் சொல்றாரு. நம்ம இதனால வரைக்கும் நாங்க எம்பிக்கெல்லாம் சேர்ந்து இத பண்ணணும்னு ஒண்ணு கூட நம்ம சொல்ல முடியல. ஒண்ணு இருந்தா தானே சொல்றதுக்கு. அப்ப நம்ம வந்து செயல்படல அப்படிங்கறதா நீங்க நிதர்சனம். அப்படி இல்ல. நீங்க அவங்க எதுவா இருந்தாலும் பிஜேபியோட கூட்டணி எப்ப சார் கூட்டணியில வந்தாங்க? பிஜேபி 11 மருத்துவமனை எப்படி பெற்றீங்க? இப்ப கூட்டணி வச்சாங்க. 2019 தான் கூட்டணி வச்சாங்க.
காவிரி தீர்ப்ப எப்ப வந்து அரசியல் அதுக்கு முன்னாடி காவிரி தேர்வாணையம் எப்ப போராடி வந்துச்சு? வாங்கினாங்க. யார் வச்சா? கோர்ட்டு மூலமா காவிரி போராடி தேர்வாணையம் எந்த வருஷத்துல சார் முடக்குனாங்க? 2018 சார். சார், அப்ப கூட்டணியில இருந்தாங்களா? இல்ல என்ன போராடி எதிர்க்கட்சியா இருந்து என்ன பண்ணீங்க? காவிரிக்கு பிரச்சனையை தீர்க்கணும். காவிரி தண்ணீரை பெற்று தந்தோம். வாங்கலையா? நாங்க பேசலையா? நீங்க போராடினீங்க. போராடலையா? நீங்க எங்களோட பயணித்தீங்க, அவ்வளவுதான். இங்க இருக்கிற கர்நாடகாவுல நம்ம கூட்டணி கட்சி தான். நீங்க சொன்னீங்களே காங்கிரஸ் தலைமையில நாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கோம், அவங்க தான் அங்க ஆட்சியில் இருக்காங்க. அங்க போய் நீங்க எங்களுக்கு தண்ணியை திறந்து விடுங்கன்னு கேட்கறதுக்கு நம்மளால முடியல. மேகதாதுல நீங்க கட்டாதீங்கன்னு சொல்றதுக்கு நம்மளால முடியல. எல்லாமே கேட்டிருக்கோம். எல்லாமே ஒரு சொட்டு தண்ணீரை தமிழகத்துக்கு தரமாட்டோம்னு சொல்றாரு. மேகதாது அணை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக தான் கட்டுறோம்னு சொல்றாரு. எங்க போய் முறையிடணும்? நாடாளுமன்றத்துல போய் முறையிடணும். நீங்க தான் சொன்னீங்க பொது பிரச்சனை அங்கதானே போய் பேசணும். ஏன் பேச மாட்டீங்க? யார் பேசணும்னு சொன்னா? எங்க பேசுறீங்க? ஏதாவது ஒரு ரெக்கார்ட் எடுங்க. சொல்றேன் தரேன். எப்ப ஏதாவது ஒரு ரெக்கார்ட் எடுங்க சார். இப்ப கேக்குறீங்க. எங்கேயுமே பேசுனது எல்லாமே. அப்ப எதுக்கு போறாங்க பாராளுமன்றத்துக்கு? ஆளக்கூடிய கர்நாடக மாநிலத்தில் இருந்து எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பல முறை பாராளுமன்றத்துல பேசியிருக்காங்க. பாராளுமன்றத்துல பேசப்பட்டது. நீங்க அதெல்லாம் நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்க? கேட்டு கூட கிடைக்கலையா சார்? அப்படி கேட்கதான் கூட்டணி கட்சி தானே சார். அவங்களோட சேர்ந்துதானே சார் வெளிநடப்பு பண்றீங்க. அவங்களோட சேர்ந்துதானே சார் மணிப்பூருக்கு போராடுறீங்க. சார் பிஜேபி நாங்க கூட்டணி கட்சியே கேட்கல. காங்கிரஸ் உங்க கர்நாடகா காங்கிரஸ் சார். நான் சொல்றது வந்து மத்திய அரசு. நீங்க வந்து திடீர்னு அப்படியே போயிட்டீங்க, கர்நாடகா போயிட்டீங்க. இது என்ன நியாய பிரச்சனை? மல்லிகார்ஜுன கார்கே அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. அது நாடாளுமன்றத்துக்கே மல்லிகார்ஜுன கார்கே உங்க பக்கத்து சீட்ல தான் உட்கார்ந்திருக்காரு. ஏனுங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, இத நீங்க சொல்லி கர்நாடகா கேட்க முடியாது சார். கேட்டா அவரு அவங்க கட்சிக்காரங்களுக்கு கூட்டு சொல்ல போறாரு, அவங்க கேட்க போறாங்க. சார் இது சுப்ரீம் கோர்ட் உடைய ஆர்டர் சார். அவங்க தண்ணி கொடுக்கறாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்ன சார்? நீங்க வழக்கறிஞர் தானே. சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் என்ன சொன்னாங்க? எவ்வளவு டிஎம்சி தண்ணி கொடுக்கணும்னாங்க? அவங்க சொன்ன எல்லாமே வந்துருச்சா? நமக்கு தண்ணி இல்லன்றா என்ன செய்வீங்க? நாங்க எவ்வளவு ஷேர் இருக்கோம் கட்சி வர்றதுக்கு முன்னாடி அப்படி எல்லாம் இல்ல சார். ஸ்டேட்டுடைய பேசணும், உரிமையா பார்க்கணும் சார். அவங்க கர்நாடகால இதே முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? உங்க கூட்டணி கட்சி தானே, நீங்க பேசி தண்ணி வாங்கி தரலாம்ல. அறிக்கை இருக்கு, இப்பவே எடுத்து நான் தரேன். என்ன நம்ம இப்ப இருக்க முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து பேசி இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆட்சிக்கு இங்க வந்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டோம். நாடாளுமன்றத்திலே பேச மாட்டோம். இங்க 40 ஜெயிச்சு வச்சுக்க வேண்டியது, இங்க 40 மாநிலத்திலே எதையும் பண்ணக்கூடாது. காவிரி பிரச்சனை டிசம்பர் மாதம் எப்படி பிரச்சனை இருக்கு? மழை பெய்யுற போது. நன்றி சார். நீங்க தெரியல இல்ல, உண்மையிலுமே பாத்துட்டு இருக்காங்க விவசாயிகள். அவங்க கிட்டயே நான் விட்டுறேன், அப்படி இல்லன்ட்டீங்கல்ல. இதுதான் திமுகவுடைய மனநிலை. நன்றி இல்லத்தரசி கல்பனா மேடம். என்னன்னா ஒரு எம்பியை நம்ம ஓட்டு போட்டு டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறோம். அவங்க என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சாதாரண ஓட்டு போட்ட குடிமகனா நமக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. அந்த எதிர்பார்ப்புகளை இப்ப இருக்கிற எம்பிக்கள் நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, இன்னைக்கு விலைவாசி வந்து விண்ணமுற்ற அளவு இருக்கு. எது தொட்டாலும் விலைவாசி. ஒரு குப்பை கொட்டுறது கூட, குப்பைக்கு கூட வரி போடுறாங்கன்னா மக்கள் வந்து இதுக்கா இவங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்டு அனுப்புனாங்க. இப்போ நான் நீட்டு வந்து அந்த ரகசியம் இருக்குதுன்னு சொன்ன துணை முதலமைச்சர்கிட்ட இந்த 39 எம்பிகளும் அந்த துணை முதல்வர் அங்கே கூட்டின்னு போயிட்டு அந்த ரகசியத்தை பாராளுமன்றத்தில் உடைச்சிருந்தாருன்னா இன்னத்துக்கு நீட்டு வந்து ரத்தாயிருக்கும். ஏன் அதை செய்யல இவங்க துணை முதல்வர்? ஆனா இவர் என்ன பண்றாரு? எதிர்கட்சி தலைவரை பார்த்துட்டு கரப்பாம்பூச்சி ஓடுது, தேல் ஓடுது, பள்ளி ஓடுது, இதே டயலாக் பேசின்னு மக்களை வந்து சிரிப்பு காட்டின்னு இருக்காரு. இவர் வந்து மக்களுக்கு வந்து என்ன தேவை? விலைவாசி ஏற்றம், இந்த மாதிரி வரி ஏற்றி இருக்கிறாங்க பாருங்க. வரி குதிரை கூட கோடு கம்மியா இருக்கும் போல இவங்க வரி ஏற்றிக்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப விண்ணமுட்ட அளவுக்கு இருக்குது. ஆக போட்டு அனுப்புனீங்க, அவங்க இத பூர்த்தி பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடையாதுங்க. ஏன் இல்ல? பாராளுமன்றத்துல போனா டீ சாப்பிட்டுட்டு போண்டா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு கதை பேசிட்டு தான் வராங்களா கண்டி. மக்கள் குறைய பேசல. மணிப்பூர்ல நடக்கிற ஒரு வன்கொடுமையை பேசுறாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு எவ்வளவு பெண்கள் வந்து இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையில அழிஞ்சு போறாங்க. அதுக்கு ஏன் இவங்க குரல் கொடுக்கல? தமிழ்நாட்டை விட்டுட்டு நம்ம வீட்டில் நடக்கிற சொத்தையை விட்டுட்டு அடுத்த வீட்டில் இருக்கிற சொத்தையை போயிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்றது குரல் கொடுக்கறதுக்கா தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்க? சொல்லுங்க. இது வரைக்கும் எது கேட்டாலும்
அங்க மேல பிஜேபி வந்து அவங்க தான் விலைவாசி ஏத்திட்டாங்க, அவங்க தான் விலைவாசி ஏத்திட்டாங்கன்றப்ப அப்புறம் அவங்க விலைவாசி ஏத்திட்டதுக்கு அப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு அனுப்பணும்? எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் குறைக்கிறதுக்கு தானே இவங்களை நாங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். அதையே இவங்க அங்க பேச மாட்டாங்க. அதான் சொல்றாரு, நாங்க ஆளுங்கட்சியா இருந்தா பரவாயில்ல, நாங்க எதிர்கட்சியா போயிட்டோமே, நாங்க என்ன பண்றதுங்கிறாங்களே. பாராளுமன்றத்துல யாரு தாங்க நம்ம ஆள்? நாங்க அதிமுக கூட தான் இருந்தது, எதிர்கட்சியா தான் இருந்தோம். எதிர்கட்சியா வந்து குரல் கொடுத்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்தையும் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் பெற்று தந்தாரு. ஏன் அந்த திறமை கூட இவங்களுக்கு கிடையாதா? சும்மா நாங்க போயிட்டு மக்களுக்காக மக்கள் எதிர்க்க போயிட்டு நாங்களும் வந்து குரல் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உட்காந்து கதை பேசிட்டு குளிர்கால கூட்டத்துக்கு குளிருக்கு போய் டீ சாப்பிட்டுட்டு சூடா பஜ்ஜி படம் சாப்பிட்டுட்டு வரதுக்கு தான் இவங்க போயிருக்கிறாங்களா? மக்கள் குறை எப்ப தீர்க்க போறாங்க? அப்ப இப்படியே தான் இவங்க சொல்லின்னு இருப்பாங்களா? நாங்க குரல் கொடுத்தோம், நாங்க குரல் கொடுத்தோம், அவங்க குரல் கொடுத்து எங்க குரலை வந்து அவங்க மதிக்கலன்னு சொல்லுவாங்களா? மக்களுக்கு இவங்களுக்கு என்ன மக்களுக்கு இவங்க என்ன வாக்குறுதி கொடுக்க போறாங்க? வாக்குறுதி கொடுத்தாங்க மக்களுக்கு, அந்த வாக்குறுதியை ஒன்னாவது இது வரைக்கும் அவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்களா? சொல்லுங்க. இல்ல தமிழ்நாடு அரசுல நாங்க நிறைவேற்றுறோம், ஆனா மத்தியில இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய இல்லாட்டி மத்திய அரசு செய்யக்கூடியதெல்லாம் எங்கனால ஒண்ணும் பண்ண முடியலன்னு கை விரிக்கிறாங்களே. அப்புறம் எதுக்குங்க நீங்க வந்து ஓட்டு போட்டு உங்களை மக்கள் அனுப்புனாங்க? அது அந்த இது குறைக்க முடியாததுக்கா நீங்க எம்பியா போய் போன முறையே மக்களோட நம்பிக்கையை இழந்துட்டாங்கன்னு சொல்ல. நம்பிக்கையை இழந்துட்டாங்க. சரி, போன முறையா 5 வருஷம் போய் இருந்தீங்க, என்ன மக்களுக்காக என்ன பண்ணீங்க? என்ன ஒரு சாதனை பண்ணீங்களா? இல்ல விலைவாசி இப்ப அதிகமா தானே இருக்குது, பல மடங்கு அதிகமா தானே இருக்குது விலைவாசி எல்லாம். எதை தொட்டாலும் இன்னைக்கு எதையுமே ஒரு பொருள் வாங்க, ஒரு அரிசி வாங்க முடியல, ஒரு பருப்பு வாங்க முடியல, எதையுமே ஒரு கரண்ட் பில் வரி, வீட்டு வரி, சொத்து வரி, டிரைனேஜ் வரி எல்லாமே கேட்டா எல்லாமே வந்து மேல இடத்துல இருக்கிறாங்க. எல்லாம் மேலகிறவன் பாத்துக்கிறான்னா அப்ப நீங்க எதுக்குங்க 40 பேர் போயிருக்கீங்க, 39 பேர் போய் அங்க என்னங்க பண்ண போறீங்க? அப்ப மக்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதியை நீங்க எப்படி நிறைவேற்றுவீங்க? இதே மாதிரி தான் சொல்லுவீங்களா? இந்த மாதிரி நாங்க போய் கேட்டு வந்தோம், அவங்க எதுவும் செய்யலன்னா அப்ப இது வந்து யாரை ஏமாத்துறது? மக்களை ஏமாத்துறதா? இல்ல ஓட்டு போட்டு நாமம் போறதா? இல்ல அங்க போய் பேசி நம்மளுடைய கஷ்டத்தை எல்லாம் தீர்க்க போறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். திரும்ப பேசலாம், ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு உரிமை குரல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய 22 கேரட் தங்கத்தின் மார்க்கெட் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமுமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உள்ளூர் செய்திகள் மற்றும் மக்களுக்கு எதிரான அராஜக செய்திகளை உடனுக்குடன் உலகிற்கு தெரிவிக்க 9498093311 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும்.
உரிமைக்குரல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். டெல்லியில் தொடங்கி இருக்கிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள்ங்கிற கேள்விக்கு தான் கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. சரவணன் சார், தொடர்ந்து யாருமே இங்க பேசினவங்க நம்பிக்கையே இல்லை எங்களுக்கு எம்பிக்கள் பேசுவாங்க அப்படிங்கறதான் எல்லாரும் சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது எம்பிக்கள்லாம் பூர்த்தி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஒரு ஜோசியர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் காசிநாத பாரதி தெளிவா சொல்லிட்டாரு முதவே அவருடைய வாதத்துல, இந்த திமுகனால எதுவும் செய்ய முடியாது, கையாளாத திமுக என்று தெளிவாக சொல்லிட்டார். அதை மறுத்து அண்ணன் மோகனால சொல்ல முடியல. எதேச்சும் அவர் பின்னாடி பாக்குறேன், அவர் பின்னாடிதான் அந்த கேள்விக்கு ஒரு சிம்பலே அவர் பின்னாடிதான் இருக்கு. அதனால ஏற்கனவே தீர்ப்பு இயற்கை எழுதின தீர்ப்பா தெரிகிறது. அதனால நிச்சயமாக இந்த திமுக எம்பினால செய்ய முடியாது. இங்க தமிழ்நாட்டுல இப்ப அவங்க கூட்டணி கட்சிக்குள்ள இப்ப பிளவுகள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, விசிகா இப்ப வெளியே வர்றதுக்கான ஒரு இதுல இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் இப்ப இந்த சூரிய சக்தி ஊழல்ல இப்ப அவங்க கொஞ்சம் தீவிரமா இருப்பாங்க போல இருக்கு. அப்ப நான் ஒரு வருஷத்துல தேர்தல் வரப்போகிறது. இப்ப இதெல்லாம் ஒரு சமிங்கை இருக்குது. நீங்க சொன்னது கூட நடந்துரும். பிஜேபியோட கூட்டணி வரும், திமுக போனாலும் போய் மொத்தமா தமிழ்நாட்டுல வாஷ் அவுட் ஆயிடும். 2026 ஐயா எடப்பாடி தலைமையில. ஏன்னா கல்யாணத்துக்கு ஒண்ணு மட்டும் தான் அனுபவம் கேட்க முடியாது, மத்த எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் வேணும். அப்படி பார்க்கல ஒரு கிளை செயலாளர் அரசியல் வாழ்க்கையை தொடங்கி ஒரு முதலமைச்சர் வரைக்கும் கட்சியோட பொதுச் செயலர் இருக்கிறாரு. இப்ப சமீபத்திலோட பாத்தீங்கன்னா நம்மளோட துணை முதல்வர்கிட்ட கேக்குறாங்க, மத்திய அரசு நிதி பகிர்வு சொன்னா கேட்கும் பொழுது அவங்க அப்பா வீட்டு காசான்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த ஒரு பக்குவம் இல்லாத அனுபவம் இல்லாத ஒரு துணை முதல்வர் நமக்கு இருக்கிறார். அப்ப இவங்களோட பேச்ச கேட்டுட்டு போற எம்பி அங்க என்ன செயல்பட போறாங்க? நிச்சயமாக இது ஒரு விளம்பர மண்டல அரசாகத்தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி வெளியே வாக் அவுட் பண்றது இன்டைரக்டா பிஜேபிக்கு சப்போர்ட்டா அதுதான் இருக்குமே தானே தவிர இவங்களால தமிழ்நாட்டுக்கு உருப்படியான திட்டங்களை கொண்டு வர முடியாது. நீட்டு, எய்ம்ஸ், மீனவர் பிரச்சனை, பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய நிதி 2517 கோடி வர வேண்டியது இருக்கிறது. அது இப்ப அவங்களால கொண்டு வர முடியல. இப்ப இதெல்லாம் அவங்களால நிச்சயம் செய்ய முடியாது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனா இது எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா சார்? இப்படியே இருந்துகிட்டு இருந்தா எப்படி அவங்க போய் ஓட்டு கேட்பாங்க? இனி 2026 போய் ஓட்டு கேட்கணும்ல. அப்ப மக்கள் இதை கேட்பாங்கல்ல. போன ஆட்சியில நீங்க 2021 இதெல்லாம் சொன்னீங்களே, ஏன் செய்யல அப்படின்னு கேள்வி கேட்டா இவங்க என்ன சார் பதில் வச்சிருப்பாங்க? நிச்சயமா இப்பயே மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு தாய்மார் கூட சொன்னாங்க 30 மாசம் கழிச்சுதான் 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்ப 30 மாசத்துக்கான 1000 ரூபாய் 30,000 ரூபாய் பாக்கி இருக்கு. ஓட்டு கேட்டிருந்தாங்கன்னா முதல் 30,000 ரூபாய் பழைய பாக்கிய வைங்க, புதுசு என்ன தர போறீங்கன்னு கேட்போம்னு சொல்லி ஒரு தாய்மார் சொன்னாங்க நாங்க போன இடத்துல. அப்ப அதோட இதையும் சேர்த்துக்கிடுவாங்க. இந்த நீட் ரகசியத்தை என்னாச்சு இப்ப நான் சொல்லுங்க. ஏன்னா அம்மா தெளிவா சொன்னாங்க, நீட் ரகசியத்தை என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எல்லா கேள்வியும் மக்களுக்கு காத்திருக்கிறது. அவங்க அதுக்கு ஏதாச்சும் முதலமா யோசிப்பாங்க. அவங்க ஒரு விஞ்ஞான ரீதியா ஊழல் செய்யக்கூடிய ஒரு கட்சியினால மக்கள் எப்படி அணுகிறதுன்றது விஞ்ஞான ரீதியா யோசிப்பாங்க. பட் நம்ம பார்த்துருக்கிறோம், இப்ப ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி எவ்வளவோ பணம் கொடுத்தாருன்றாங்க. அதெல்லாம் தாண்டி வெற்றிகள் மாறுகிறது இல்ல. அந்த காட்சி நிச்சயமாக தமிழகத்தில் நடக்கும். அதனால 2026 எடப்பாடி தலைமையில அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மக்களுக்கான நிச்சயமான விடியல் அன்னைக்கு கிடைக்கும். பார்க்கலாம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மோகன் சார், நம்பிக்கையே இல்லை. ஏன்னா கடந்த 5 வருஷமே நாங்க பார்த்துட்டோம், அதனால எங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம கான்பிடன்ட் கொடுக்க வேண்டியது அரசனுடைய ஜெயித்த எம்பிக்களுடைய கடமை இல்லை. ஏன் அந்த நம்பிக்கையை நம்ம கொடுக்க மறுக்கிறோம்? கொடுக்க தெரியலையா? அப்படி இல்லை சார். ஸ்டேட் அதிகாரம் என்ன இருக்கோ, என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு நம்மளால் நிறைவேற்ற முடிஞ்சது. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அதிகாரத்தை நம்ம போராடி வாதாடி தான் பெற முடியும். எதெல்லாம் சார் சென்ட்ரல் கவர்மெண்டோட அதிகாரத்துல வருது? இப்போ மெட்ரோ வாட்டர் செகண்ட் ஸ்டேஜ்ல பணம் சார், எதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டோட அதிகாரம்? அவங்க அதிகாரம் தான் சொல்றேன். இப்போ மெட்ரோ வாட்டருக்கு பணம் செகண்ட் ஸ்டேஜ்ல இன்னும் பணம் அவங்க இஷ்யூ பண்ணல. அதனால இப்போ இந்த பாராளுமன்றத்துல அவங்க கேள்வி எழுப்ப சொல்லியிருக்காரு சிஎம். இப்போ அதை எழுப்பும் போதுதான் அதனால சில ப்ராஜெக்ட் நிலுவையில் நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல திட்டங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இல்ல. என்னுடைய கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லுங்க. எதெல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அதெல்லாமா காவிரி பிரச்சனை, கட்சி எல்லாமே தான். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தனி அதிகாரம், மாநிலத்துக்கு தனி அதிகாரம். மாநிலத்தினுடைய தனி அதிகாரத்துல நமக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணப்பட்டிருக்கு. மாநிலத்தினுடைய அதிகாரத்துல வராது. மத்தியில இருக்கிற அதிகாரத்தை சட்டமன்ற போராடி வாதாடி தான் பெற முடியும். ஒரே நிமிஷம், புரியுதுங்களா? சட்டமன்றத்துல என்ன சொன்னோம்? இந்த பாக்கெட்ல இருக்கு நீட் ரகசியம், நாங்க எப்ப வேணுமோ அப்பதான் எடுத்து கொடுப்போம்னு சொன்னோம்ல. போய் சொன்னோமா?
இல்ல இல்ல அது வந்து நீதிமன்றத்துக்கு போட்ட பிறகு அது ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப சொன்னாங்க தெரியுமா? எப்போ? இருக்கு சார், நீதிமன்றத்துக்கு எப்ப போச்சு? அது பல ஆரம்பத்திலே வருஷமா போச்சு. நீதிமன்றத்துல தான் ஆமா, இருக்கு. இருக்கு. நம்ம எப்ப 19 சொன்னோம்? இருக்கு. நீதிமன்றத்துல இருக்கும்போதுதான் அதுலயும் சட்டமன்றத்துல இருந்துகிட்டு இந்த எங்க பாக்கெட்டுக்குள்ள இருக்குன்னு நம்ம பேசணும். இல்ல அது ஏன் சொன்னாங்கன்னா நம்மளால முடிந்த அளவுக்கு போராடி கமிஷன் வச்சு அந்த கமிஷன் அடிப்படையில தனியா வந்து இப்போ எப்படி கமிஷன் சொல்லாதீங்க சார். வேற ஏதாவது நீங்க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அதை ஏதாவது நினைச்சுக்க போறாங்க. நீங்க நான் கேட்டது சொல்லாம வந்து நினைக்க மாட்டாங்க. எய்ம்ஸுக்கு நம்ம செங்கலை தூக்கிட்டு போனோம். நாடாளுமன்றத்துல நம்ம பேசி இருந்தா நம்ம வாங்கியிருக்க முடியும். எப்ப நம்ம போனோம்? 2019லயே. ப்ளீஸ் சொல்லுங்க. 2019லயே செங்கலை தூக்கிட்டு போன மதுரை எய்ம்ஸுக்கு. அந்த ஆட்சியே முடிஞ்சு போய் அடுத்த ஆட்சியும் வந்தாச்சு. சரி, என்ன ஆச்சு செங்கல்? சார் என்ன ப்ராப்ளம்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது வந்து லேண்ட் அக்யூசியேஷன்ல சில நிலங்கள் வந்து ஒதுக்காம இருக்காங்க. அதுக்கு யாரு பண்ணணும் அத? அது வந்து அது கவர்மெண்ட் இது சாரி கோர்ட் தான் பண்ணணும். இருங்க. அது கோர்ட் லேண்ட் அக்விசிஷன் கவர்மெண்ட் தானே பண்ணணும். கோர்ட் பண்ணணும். கோர்ட்டும் பண்ணணும். ஏன்னா வழக்கு போயிடுச்சு கோர்ட்டுக்கு. ரொம்ப தப்பு சார். இல்ல நீங்க 3 ஆண்டு காலம் நம்ம சரி உங்க பக்கத்துக்கே வரேன். 3 ஆண்டு காலம் வாதாட வேண்டியதானே? இல்ல என்ன பண்றோம்? இல்ல எடப்பாடியார் அவங்க அரசுலயே கொடுத்தாச்சு. ஏற்கனவே வந்து ப்ரமோட் லைன்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு. பொய்யான தகவலை சொல்ல கூடாது. ரொம்ப தெளிவா ஓபனா கேக்குறேன். ஓபனாவே நீங்க இவ்வளவு மாறு நேருக்கு மாற உண்மைக்கு மாற சொன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்ல லேண்ட் அக்யூசியேஷனால அது நிறுத்தப்பட்டனா நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் வந்து அந்த லேண்ட் அக்யூசியேஷன் ஆக்ட்ல நம்ம கேட்கணுமா இல்லையா? ஜிஎஸ்டில நிதி கொடுக்காததால இங்க பற்றாக்குறை இருக்கு. மேடைக்கு மேடை ஜிஎஸ்டி நிதி நமக்கு தரல. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய ஒதுக்குறாங்க. அவர் கூட சொன்னார் இருக்கிறதுலே கம்மியா கொடுத்து 7000 கோடி நமக்கு தான் கொடுத்திருக்காங்க. பெரிய மாநிலம் ஆனா வெறும் 7000 கோடி. நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் தான் இருக்கலே ஜாஸ்தி. சவுத் இந்தியால நம்ம தான் ஜாஸ்தி. இந்த ஆனா நம்ம அதை வாங்க முடியல இல்ல. அப்ப கேட்டு வாங்குற திறமை இல்லையான்னு கேக்குறேன். அதுதான் அந்த இஷ்யூவை இன்னைக்கு எழுப்புங்க. இன்னும் 20000 கோடி நமக்கு வர வேண்டி இருக்கு. அது பாராளுமன்றத்துல எப்ப சார் கேப்பீங்க? இப்போ லேட்டஸ்ட் நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து கேப்பமா? இந்த டிசம்பருக்குள்ள 20 தேதிக்குள்ள இருக்குல்ல, இந்த 20க்குள்ள அவங்க கேட்க சொல்லி தான் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம இல்ல சார் இப்போ நம்ம என்ன பண்றோம்? பார்லிமென்ட் பத்தி தெரியலையா? இன்னைக்கு எப்படி கேப்பீங்க? இன்னைக்கு வந்து அவங்க ஒத்தி வச்சிட்டாங்க. அந்த இதோட 12 மணிக்கு மறுபடியும் கூடும் பொழுது இல்ல சார் 12 மணிக்கு மறுபடியும் கூடும் போது நம்ம கூச்சல் குழப்பம் பண்ணி எதிர்க்கட்சிகள்லாம் கூச்சல் குழப்பம் பண்ணி வெளிநடப்புனா அதனால அவங்க வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. அப்ப இதுதான் முதல் நாள். கடைசி நாள் வரைக்கும் நம்ம இதே தான் பண்ணுவோமான்னு தமிழ்நாடு மட்டும் மக்களுக்கு வராதா? இங்க தமிழ்நாடு மட்டும் பாராளுமன்றத்தில் இல்ல சார். இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களும் ஒன்று சேர்ந்தாதான், ஒன்று இருந்தாதான் நடத்த முடியும். அதை பார்க்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து பேசுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக பேசுவாங்க, பெற்று தருவாங்க. பார்க்கலாம் என்ன பெற்று தர நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. பிரச்சனைகளை தான் பெற்று தந்துகிட்டு இருக்கிறீங்க. வர இருக்கு சார். இதே மாதிரியே திமுக எம்பிக்கள் நீங்க சொன்ன மாதிரி போறது உட்கார்றது எந்திரிச்சு வர்றது, போறது உட்கார்றது எந்திரிச்சு வெளியில போயிடல. இப்படி இருந்தாங்கன்னா என்ன நடக்கும்? வடை சாப்பிடுறத விட்டுறாதீங்க நீங்க. டீ வடை சாப்பிடுறத இப்படி அதாவது 2000 நாங்க நியாயமாக நாங்க இல்ல அதாவது இப்ப எதிர்க்கட்சின்னு சொல்றாங்க. 2004 இருந்து 2009, 2009 இருந்து 2014 அது வரைக்கும் 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அமைச்சரவையில் இருந்தாங்க. என்னத்தை சாதிச்சீங்கன்னு நாங்க கேட்கிறோம். இப்பயாவது எதிர்க்கட்சி நீங்க சொல்றீங்க. நாங்க எதிர்க்கட்சியாக 22 நாட்கள் அவையை முடக்கி காவிரி பிரச்சனையில 205 டிஎம்சி தண்ணீரை பெற்று தந்தோம். அதாவது என்னன்னா அதிமுக திமுக நீங்க ஈக்குவலா பேச முடியாது. ஏன்னா மத்திய அரசுல அதிமுக அங்க வைத்ததே கிடையாது. ஒரு ஆண்டு தான் இருந்திருப்போம் அதிகபட்சம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 18 to 20 ஆண்டுகள் தேசிய முன்னணி ஆட்சி காலத்தில் இருந்து ஆரம்பிச்சு கச்சேரி தேவகவுடா உருவாக்கின காலத்திலிருந்து ஏறக்குறைய 20 ஆண்டுகள் நீங்க மத்திய ஆட்சியில இருந்திருக்கீங்க. என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறோம். நாங்க சொல்றோம் 11 மருத்துவக் கல்லூரிகள் எய்ம்ஸ் கொண்டு வந்தோம்னு சொல்றோம். காவிரி கோதாவரி இணைப்பு திட்டத்துக்கு 1 லட்சம் கோடி ஒதுக்குவதற்கு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாததுனால நின்று போனுச்சு. அந்த கூட்டணி உடைஞ்சதுனால எங்களுடைய கவர்மெண்ட் 2021 வந்திருந்துச்சுன்னா காவிரி கோதாவரி பிரச்சனையை முடிச்சிருப்போம்னு எடப்பாடியார் அவர்கள் சொல்றாங்க முதலமைச்சர். அப்ப தமிழகத்தினுடைய மக்களின் நலம் சார்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க உங்களுடைய வாரிசுகளை முதலமைச்சராக்குவதற்கான படிப்படியான வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மையான நோக்கம். அவையை முடக்கி இருக்கீங்களா? நீங்க சொல்லுங்களேன். அவையை முடக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க ஆட்சியில இருந்தபோது என்ன செஞ்சீங்க? எதை பெற்று எதை தமிழக மக்கள் நலனுக்காக பெற்றீங்க? அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீங்க கூட்டணி வைக்கிற போது என்ன சொல்றீங்க? தமிழக மக்களுக்கு நலனை பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுல அங்க வைத்தாதான் பண்ண முடியும்னு சொன்னீங்க. 9 அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஊழல் வழக்கை பெற்றீர்களே தவிர 2Gல வேற என்ன செஞ்சீங்க? நன்றி.
அவங்க என்ன செய்ய போறாங்கிறது சொன்னாங்க. சரவணன் சொன்னாங்க 2026ல நிச்சயமாக பிரச்சார வெற்றியின் மூலமாகவே எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டில ஏற்றுவான். எந்த சந்தேகமும் அதுல உங்களுக்கு வேண்டாம். அண்ணா மோகன் அண்ணனுக்கும் சந்தேகம் வேண்டாம். நன்றி நன்றி லில்லி கல்பனா மேடம். இதே மாதிரியே திமுக எம்பிக்கள் அமைதி காத்தாங்க, இல்ல வெளிநடப்பு நாடகம் பண்ணாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பெண்களினுடைய மனநிலை திமுகவை பார்த்து திமுக ஓட்டு கேட்க வரும்பொழுது எப்படி இருக்கும்? அதுதாங்க வாக்குறுதியை வந்து நிறைவேற்றலன்றது இப்ப மக்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா விலைவாசி அந்த அளவுக்கு விண்ணமுற்ற அளவுக்கு விலைவாசி இருக்குது. இனி இந்த எம்பிங்க வந்து கையால் ஆகாத எம்பிங்கன்றத மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. 2026ல கண்டிப்பா இது ஒரு பெரிய மாற்றம் நமக்கு கிடைக்கும். என்ன மாற்றம் வரப்போகுது? அட்லீஸ்ட் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமாவது நாடாளுமன்றத்துல தமிழகத்திலிருந்து போயிருக்கிற எம்பிக்கள் ஏதாவது பேசுவாங்களா, தமிழகத்தினுடைய உரிமைகளை மீட்பாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்துள்ள கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல்வேறு செய்திகளையும் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் யூடியூப் பக்கத்தையும் இணையதளத்தையும் பின்தொடருங்கள். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய 22 கேரட் தங்கத்தின் மார்க்கெட் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 7200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை எந்த மாற்றமுமின்றி 1 கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.